மலேசியாவுக்கு அமெரிக்கா விதித்துள்ள வர்த்தக வரிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடப்புக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும், மேல் பேச்சுவார்த்தையின் மூலம் அதற்கு சாதகமான தீர்வுகள் கிடைக்கலாம் என்று டத்துஸ்ரீ தெங்கு ஜப்ருல் அப்துல் அசீஸ் நம்பிக்கை தெரிவித்தார். இதில் ஆறுதல் அளிக்கும் விஷயம் என்னவென்றால், ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்றுதான் புதிய வரிகள் நடப்புக்கு வருகின்றன. இதனால் மேல் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நமக்கு போதுமான கால அவகாசம் உள்ளது என்று முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சருமான சப்ருல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக நாடு எனும் முறையில் மலேசியாவின் நிலை குறித்து விளக்குவதற்காகவும், பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்காகவும் தங்களின் பேராளர் குழுவினரை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்ததாகவும், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதித்துவத்தை தூதர் ஜெமிசன் லீ கிரியரிடம் தாம் தொடர்பு கொண்டு பேசியதாகவும், வியாழக்கிழமை காணொலி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர் இணக்கம் தெரிவித்துள்ளார் என்றும் ஜஃபுல் தெரிவித்தார். அன்றைய தினமே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்திக்க உள்ளார். அச்சந்திப்பில் தாமும் கலந்து கொள்ளவிருப்பதாக ஜப்ருல் தெரிவித்தார். அப்பேச்சுவார்த்தையின் போது தேசிய நலன்கள், இறையாண்மை போன்ற முக்கிய விவகாரங்களில் மலேசியா உறுதியுடன் இருக்கும் என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தமது எஞ்சிய சிறை காலத்தை வீட்டுக் காவலில் கழிப்பதற்கு முன்னாள் பேரரசர் உத்தரவு பிறப்பித்தது உண்மை என்பதை சட்டத்துறை தலைவரின் அலுவலகமான ஏஜிசி நேற்று முதல் தடவையாக ஒப்புக்கொண்டுள்ளது. நஜீப்பை வீட்டுக் காவலில் வைக்க கீழ்நிலை நீதிமன்றம் ஒன்று அளித்துள்ள தீர்ப்பை எதிர்த்து ஏஜிசி அலுவலகம் மேல்முறையீடு செய்துள்ளது. அந்த முறையீடு மீதான வழக்கு விசாரணை நேற்று கூட்டரசு நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது அந்த முன்னாள் பிரதமருக்கு வீட்டுக் காவல் வழங்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அரச உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுவது குறித்து ஏஜிசியின் நிலை என்ன என்பதை உறுதிப்படுத்தும்படி மூத்த கூட்டரசு வழக்கறிஞர் ஷம்சுல் போல் ஹசானை மலாயா தலைமை நீதிபதி தான் ஸ்ரீ ஹஸ்னா முகமது ஹஷீம் முன்னதாக கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலளித்த ஷம்சுல், அத்தகைய அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பது உண்மைதான் என்று தெரிவித்தார். முன்னதாக வாதிட்ட நஜீப்பின் வழக்கறிஞர் தான் ஸ்ரீ முகமது ஷஃபி அப்துல்லா, நஜீப்பை வீட்டுக் காவலில் வைக்க கோரும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் விஷயத்தில் ஏஜிசி வெளிப்படை தன்மையுடன் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்றும், அதனை மூடி வைத்திருக்க தேவையில்லை என்றும் வாதிட்டார். அரச உத்தரவு இருப்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையை ஒப்புக்கொள்ள மறுத்து அதனை நிரூபிக்கும்படி இதுவரை வலியுறுத்தி வந்தனர் என்று ஷபி தெரிவித்தார். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் நஜீப்புக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவரின் தண்டனையை கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரியம் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பாதியாக குறைத்தது. அவ்வேளையில் தம்முடைய எஞ்சிய சிறைவாசத்தை வீட்டிலேயே கழிப்பதற்கு அப்போதைய பேரரசர் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அத்தகைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படுவதை அரசாங்கம் இதுவரை மறுத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய நிலையில் நிச்சயமற்ற தன்மை நிலவி வரும் வேளையில் மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்துவதற்காக அடிப்படை வட்டி விகிதத்தை தேசிய வங்கியான பேங்க் நெகாரா மலேசியா 2.75 விழுக்காடாக குறைத்துள்ளது. உச்சவரம்பு வட்டி விகிதம் 3 விழுக்காடாகவும், அடிப்படை வட்டி விகிதம் 2.50 விழுக்காடாகவும் குறைக்கப்பட்டுள்ளது என்று அது குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பணவீக்க அளவு மிதமான நிலையில் இருந்து வரும் இந்நிலையில் வளர்ச்சி பாதையை தொடர்ந்து பேணி வருவதற்கு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் பேங்க் நெகாரா தெரிவித்துள்ளது. சிறைக்காவலில் இருந்து வெளியேறும் தினத்தன்று மரணமடைந்த ஆர் சிவா என்பவரின் தாயாருக்கு 5,60,000 வெள்ளி இழப்பீடு வழங்கும்படி ஈப்போ உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. சிவாவின் உடல் நலத்தை பாதுகாக்க அதிகாரிகள் தவறியதற்காக அந்த இழப்பீட்டுக்கு தாம் உத்தரவிட்டதாக நீதித்துறை ஆணையர் மோசஸ் சுசைன் தெரிவித்தார். தாப்பா சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்படுவதற்கு முன்பு சிவா ஆரோக்கியமுடன் இருந்துள்ளார். ஆனால் விடுதலை செய்யப்படவிருந்த நாளில் அவரின் உடலை தாப்பா மருத்துவமனைக்கு சென்று பெற்றுக்கொள்ளும்படி சிவாவின் சகோதரியிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று மோசஸ் கூறினார். சிவாவின் தாயார் ஆர் முனியம்மா என்பவர் தாக்கல் செய்த சிவில் வழக்கை ஏற்றுக்கொண்ட போது மோசஸ் இதனை கூறினார். சிவாவின் உடல்நிலை குறித்து அவரின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்க தாப்பா சிறைச்சாலை அதிகாரிகள் தவறி உள்ளனர். அக்குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்வதற்கான விவரங்களை வைத்திருந்த போதிலும் சம்பந்தப்பட்ட அத்தகவல்களை சிறைச்சாலை அதிகாரிகள் மறைத்துள்ளனர் என்றும் அவர் கூறினார். சிறைச்சாலை வசதிகள் மிக மோசமாக இருந்தது என்றும், சிறைச்சாலை சட்டத்தின் தரப்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் அவை இல்லை என்றும் சிறைச்சாலையின் மருத்துவ அதிகாரி ஒருவர் குறுக்கு விசாரணையில் கூறியிருப்பதை மோசஸ் சுட்டிக்காட்டினார்.
முனியம்மாவுக்கு இழப்பீட்டுத் தொகையாக 5,60,000 வெள்ளியை வழங்கும்படி உத்தரவிட்ட அவர் செலவுத் தொகையாக 70,000 வெள்ளியை வழங்குமாறும் அரசாங்கத்திற்கு கட்டளையிட்டார். திருட்டு குற்றத்திற்காக 8 மாத சிறை தண்டனையை அனுபவித்த பிறகு கடந்த 2017ஆம் ஆண்டு மார்ச் 20ஆம் தேதி அன்று சிறையில் இருந்து 30 வயதான சிவா வெளியாகவிருந்தார். ஆனால் அன்றைய தினமே அவர் மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நிதியமைச்சர் டைம் ஜைனுடீனின் மனைவி நைமா காலிட்டுக்கு லண்டனில் உள்ள 75.82 கோடி வெள்ளி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கம் செய்வதற்கு மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவில் திருத்தம் செய்யக்கோரி MACC சமர்ப்பித்திருந்த விண்ணப்பத்தை உயர்நீதிமன்றம் நேற்று ஏற்றுக்கொண்டது. MACC பிறப்பித்திருந்த சொத்து முடக்க உத்தரவு போதுமான விவரங்களை கொண்டிராததால் அதனை பிரிட்டிஷ் அதிகாரிகள் நிராகரித்தனர். அதனைத் தொடர்ந்து அதில் திருத்தம் செய்ய அனுமதி கோரி MACC உயர்நீதிமன்றத்தில் விண்ணப்பம் ஒன்றை தாக்கல் செய்தது. துணை அரசு வழக்கறிஞர் மசியா முஹாயிடே தாக்கல் செய்த அந்த விண்ணப்பத்தை நீதிபதி அசார் அப்துல் ஹமீத் நேற்று ஏற்றுக்கொண்டார். பிரிட்டிஷ் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டபடி சொத்து முடக்க விண்ணப்பத்தில் முழு முகவரிகள், சொத்து பட்டா விவரங்கள், சொத்துகளின் மதிப்பு போன்றவை புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன என்று மசியா கூறினார். கிளந்தான் கோத்தபாருவில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியின் புதிய மாணவர்கள், குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் உட்பட மொத்தம் 343 பேர் கெட்டுப்போன நச்சு உணவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. சால்மோனெல்லா பாக்டீரியா தான் இந்த தொற்று நோய்க்கு காரணம் என்று சந்தேகிக்கப்படுவதாக மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஜைனி உசேன் தெரிவித்துள்ளார். வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, தலை சுற்றல், குமட்டல், வாந்தி மற்றும் காய்ச்சல் ஆகியவை முக்கிய அறிகுறிகளாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்புற உணவு வழங்குனரால் தயாரிக்கப்பட்டதாக நம்பப்படும் கோழிக்கறிதான் இந்த தொற்று நோய்க்கான சந்தேகத்திற்குரிய ஆதாரம் என்று அவர் தெரிவித்தார். 134 பேர் தாங்களாகவே மருத்துவ சிகிச்சையை நாடியதாகவும் 209 பேர் சுகாதார பணியாளர்களால் அடையாளம் காணப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.